தலைவர்னா ஒரு பொறுப்பு இருக்குது. அது விஜய் ரொம்ப யோசிக்கணும். இன்றைக்கி அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கனால ரொம்ப ரொம்ப காயப்படுத்த முடியாது. ஆனால் அதை தீர ஆலோசிக்கணும். ஆலோசித்து ரொம்ப அவசரப்படாமல், உணர்ச்சி வசப்படாமல், ரொம்ப யோசித்து சில விஷயங்களை செய்யணும். எதற்கெடுத்தாலும் இந்த ஒரு பிம்பத்தை கட்டமைக்கக்கூடாது. எனக்கு கூட்டம் வரும், அதனாலேயே நான் செலக்டட் டேட்ஸில் வருவேன்னா கூட்டம் அப்போ மல்டிபிள் ஆகும். கரெக்டாக இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இல்லாமல் சாதாரண மக்களை சந்திக்கிற மாதிரி அவர் நாளொரு மேனி பொழுதொரு மக்களை சந்திக்க போனார்னா இந்த ஒரு ஒரு மாயை கிரியேட் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த மாயையே கடைசியில் உண்மையாயிடுது. ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அதை உண்மையாக்க முயற்சி பண்ணுறாங்களோன்ற மாதிரி ஆயிடுது. அந்த மாதிரி அந்த முயற்சியில் இறங்கவே கூடாது. அவர் டெய்லி ஃபேஸ் பண்ணார்னா இந்த பிரச்சனை இருக்காது. அநியாயமாக நம்ம இன்றைக்கி உயிர்களை இழந்துட்டோம். அது கூட்டு பொறுப்பு எல்லாருக்குமே, அந்த கட்சிக்கும் இருக்குது. அதாவது ஆளுங்கட்சிக்கு அதிகமாக இருக்குது. ஆளுங்கட்சி இது போல் நடக்கிறதுக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துடக்கூடாது எதிர்காலத்தில்.